பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு ஒருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நேரத்திலும் தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நாம் நேற்று தியானித்த பாவத்தை குறித்தான அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு தேவ செய்தியை வேதத்திலிருந்து வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவரே, எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற வார்த்தைகள் உங்களை ஒருவருக்கும் பிரயோஜனமாய் இதை கேட்கிற ஒரு சகோதர சகோதரர்களுக்கும் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே இன்னும் அதிகமான காரியங்களை, வார்த்தைகளை, மகிமைகளை, மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் நேற்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து அங்கே பாவத்தை குறித்தும், பாவத்தில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தது, எவ்விதமாக அது இந்த பூமியிலே மனிதர்களை, அது என்ன காரியத்தை செய்தது, அது எப்படிப்பட்டதான ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் அங்கே தேவனுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய பிளவுகளை குறித்து நாம் அங்கே வார்த்தையின் மூலமாக நாம் தியானித்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த நேரத்திலும் கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக வேதத்தில் இருந்து இந்த நாளுக்குரிய செய்தியாக இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியின் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பூமியிலே ஜனங்கள் தேவனை குறித்தான விசுவாசமோ அல்லது ஒரு பொருளை குறித்தோ அல்லது ஒரு மனிதன் ஏற்படுகிற நம்பிக்கை அல்லது ஒரு பொருளை குறித்து அல்லது இந்த பூமியிலே காணப்படுகிற தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட வானமாகட்டும், பூமியாகட்டும், அதன் கீழ் உள்ள எல்லா விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், விலங்கினங்கள், பறவைகள், இப்படி அந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஒரு காரியமானாலும் அது வேதம் சொன்ன வண்ணமாக ஆதியாகமத்திலே தேவன் சொல்கிறார், இவை எல்லாவற்றையும் நான் படைக்கிறேன் என்று. அதைத்தான் அங்கே ஏசாயா புத்தகத்திலும் இந்த வேதத்தில் அநேக இடங்களிலே அவர் தான் அதை உண்டாக்கி உருவாக்கினவர், நான் ஒருவராய் அதை சிருஷ்டித்தேன், நானே வானங்களை விரித்தேன், நானே பூமியும் அதன் பேர்பரப்புகளையும் அதில் கீழே தண்ணீர்களையும் கடல்களையும் மச்சங்களையும் ஜீவ சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் நான் ஒருவரே படைத்தேன் என்று தேவன் தன்னை ஜனங்களுக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு, தேவன் அதை தன்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய கையிலும் அது வேத புத்தகமாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை, இது தானாகவே உருவானது அல்லது அறிஞர்கள் அல்லது சயின்டிஸ்ட் இன்றைக்கு சொல்லுகிறது போல இந்த பூமி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அது அப்படியே ஒரு சின்ன காரியமாக அது அப்படியே ஒன்றோடு ஒன்றாக வளர்ந்து இப்படியாக அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அல்லது அவர்களாக ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, அவரே இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆக இந்த வார்த்தையை, இது போன்ற இன்னைக்கு வேதத்திலே வாசிக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், இன்னும் மனிதனுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற குறைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், இது குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள்,
ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான யோசனைகள். அதுபோல எல்லோருடைய வழியும் ஒரே வழி இல்லாதபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளிலே நடந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு அங்கே தங்களுக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை, தங்களுக்கென்று ஒரு மதமாகவோ அல்லது ஜாதியாகவோ இனமாகவோ அல்லது பாஷைக்காரர்களாகவோ அல்லது தங்களுக்கென்று ஒரு தேசம், தங்களுக்கென்று இப்படி அங்கே பிரித்து கொள்வதை, தங்களுக்கென்று அங்கே மற்றவர்கள் அந்த காரியங்களிலே ஈடுபட முடியாதபடி ஒரு கொள்கைகளை, கோட்பாடுகளை உருவாக்கி வைத்துக் கொள்கிறது. நம்ம இன்றைக்கும் இந்த பூமியில இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியுமானால், இங்கே வேதம் சொல்லுகிற பாவம் என்பது இது மனிதனுடைய சிந்தனையில் இருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், மனிதனுடைய சிந்தையானது தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் அது தேவனிடத்திலிருந்து அல்ல என்று எப்பொழுது தேவனை மறக்கிறவர்களாகவோ அல்லது தேவனை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ அல்லது தேவனை பற்றி எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறவர்களாகவோ அல்லது அதை மீறி நடக்கிறவர்களாகவோ அல்லது அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ காணப்படுகிற இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுவே தேவனுக்கு விரோதமான பாவம், சின் என்று அதற்கு வேதத்திலே நம்ம ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அதே போல மனிதனுடைய சரீரங்களிலே காணப்படுகிற பலவீனமாகட்டும் அல்லது இச்சையாகட்டும் ஆசையாகட்டும் அல்லது வேறொரு ஒரு ஸ்திரீ மேலோ அல்லது ஒரு பொருள் மேலோ அல்லது மற்றவர்களுடைய அங்கே சொத்துக்கள் ஆஸ்திகள் மீதோ இப்படி ஆசைகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சிந்தைகளும் அது மனிதனுக்கு மனிதன் விரோதமாக அல்லது கொலை செய்யும்படியாக அல்லது அந்த மனிதனை வளர விடாதபடி அவனை தடை செய்கிறதாக அல்லது அடிமைப்படுத்துகிறதாக இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு தேசங்களிலே அநேக இடங்களிலே இது காண முடிகிறதாக இருக்கிறது. இந்த பாவம் என்பது, அவிசுவாசம் என்பது அது மனிதன் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை முறித்து கொண்டு அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அங்கே தேவனிடத்திலே வர முடியாதபடி அவன் தனக்கென்று ஒரு வேலி அடைத்து கொண்டு அங்கே அவனுடைய காரியங்கள் அவனை மரணத்திற்குள்ளாக ஆக்கிக் கொள்கிறது. அதைத்தான் வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்றும். அது மட்டுமல்ல, அங்கே நாம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது அங்கே 6ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான காரணம் சொல்லுகிறது. 23ஆம் வசனம், ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனை குறித்து அங்கே அவனுடைய சிந்தையிலே அவனுடைய செயல்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன், அதுதான் சம்பளம், அதனுடைய கூட்டுத்தொகை என்ன என்று பார்க்கிற பொழுது அது மரணத்திற்குள்ளாக கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தி கொண்டும் அங்கே அவன் பேசுகிற காரியங்கள், அவன் செய்கிற அக்கிரமமான காரியங்கள், அவன் தன்னுடைய சரீரத்தை, அது தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை பாருங்கள் அவன் அசுத்திப்படுத்துகிறான். அதைத்தான் அங்கே 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லப்பட்டு பாருங்கள், நம்ம ஒவ்வொருவரும் அங்கே நம்முடைய பழைய ஜீவியமோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ அவர்கள் தங்களுடைய யோசனைகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக அங்கே அக்கிரமத்திற்குள்ளும் அசுத்தத்திற்குள்ளும் அல்லது யாராவது ஒருவருக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். அங்கே இந்தியாவிலே 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டது. இப்படி அநேக வருடங்களுக்கு முன்பாக அங்கே போர்ச்சுகீசியர்களுக்கும் இன்னும் அங்கே முகலாயர்களுக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் இங்கே இந்தியாவானது கடந்த 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கொண்டிருந்ததை அங்கே சிறிய சிறிய மன்னர்கள், சிறிய சிறிய ராஜாக்கள்
அங்கே ஆண்டு கொண்டு வந்ததும் நம்ம சரித்திர ரீதியாக படைக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறதா? ஒரு சரியான ஒரு விடுதலை கிடைக்கிறதா? அந்த மனிதனுக்கு தேவனோடு கூட நெருங்கின உறவு கிடைக்கிறதா? அல்லது அந்த மனிதன் தேவன் சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனை, இங்க 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவும் நித்திய ஜீவன் என்று. அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கிறது அங்கே தேவனுடைய அடிமை. அடிமை என்றால் ஏதோ அங்கே நாம் ஒரு கட்டத்திற்குள்ளாக அல்லது இதுதான் என்கிற ஒரு இதல்ல. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது. அது நம்மை என்ன செய்கிறது என்றால், நம்மை அது பரிசுத்தமாக்குகிறது, நம்மை விடுதலை செய்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை அது நமக்கு தருகிறது. ஆகவே இங்கே நம்ம வாசித்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த காரணமானது, அந்த பாவத்தின் சம்பளம் மரணமானது, அது என்ன செய்கிறது என்றால், தேவன் இந்த ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது மனிதன் தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்க வேண்டும். தனக்கு பிரியமாய் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறவர்களாக, அதுபோல அவர்கள் கேட்கிறதை நான் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பரமபிதாவாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது, மனிதன் அந்த வார்த்தையை அங்கே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல், அதை கீழ்ப்படியாமல், அதை அறிந்திருந்தும் அதை மீறி செய்கிறது, அதுவே அங்கே மரணத்திற்குள்ளாக வருகிறதான் ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது இது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆகவே நீ இதற்கு எச்சரிக்கையாயிரு, இதற்கு விலகி இரு, உன்னை நீ பாதுகாத்துக் கொள் என்று அவர் எச்சரிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடி அவன் அந்த காரியத்தை செய்வதனாலே அங்கே மரணம் வருகிறது. இங்கே வேதத்திலே நாம் ஒரு முக்கியமாக ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது, அங்கே நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், இந்த பாவம் என்பது உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்ததா என்றால் இல்லை. இந்த பூமியிலே பாவம் இல்லை. ஆனால் மனிதன் இந்த பூமிக்கு வந்த பிறகு தேவன் மனிதனை படைத்து அங்கே மனிதனோடு கூட தேவன் உறவாடின பிறகு அங்கே இந்த சர்ப்பம் என்கிற சாத்தானானவன் மனிதனை வஞ்சிக்கும்படியாக, மனிதனோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை அவன் பலப்படுத்தி கொள்ளும்படியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த அன்பின் உறவை அவன் பொறாமையினாலே, அவன் தேவன் மேல் உள்ள எரிச்சலினாலே, தேவன் மேல் உள்ள தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அங்கே மனிதனை நயவஞ்சகமாக ஏமாற்றி, மனிதனை தேவனுடைய சத்தியத்தினின்று திசை திருப்பி, அவனை தேவனுடைய சிந்தைக்கு உட்படாதபடி, தேவன் விரும்பினதை செய்யாதபடி, தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியாதபடி அவனை பொய் பேசுகிறவனாக, அவனை ஏமாற்றுகிறவனாகவும், கொலை செய்யும்படியாக அல்லது எதிர்த்து நிற்கிறவனாக, கீழ்ப்படியாதபடி அங்கே அங்கே பிரிந்து போக பண்ணும்படியாக மனிதனுடைய சிந்தையை அவன் அங்கே அவன் ஒவ்வொரு நாளும் அங்கே ஏவாளோடு பேசி ஏவாளுடைய சிந்தையை தேவனை விட்டு முழுவதுமாக வழிவிலக்கி செய்கிற காரியத்தை அவன் செய்து அதிலே அவன் வெற்றி அடைகிறான். ஆகவேதான் அங்கே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அங்கே ஏவாள் தவறி விடுகிறார். அதைத்தான் நம்ம இங்கே நாம் பார்க்கிற பொழுது ரோமர் எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியாது. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 12:14 இப்படி இருக்க, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்க. அது மட்டுமல்ல, அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமானது, மரணம் என்றால் அந்த பாவமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே பாருங்கள், அங்கே ஆதாம் ஏவாள் இவர்கள் மீறி நடந்ததினாலே, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காதவர்களாக அங்கே அவர்கள் அந்த காரியத்தை செய்ததன் மூலமாக அங்கே மரணம் வருகிறது. அந்த மரணமானது தொடர்ந்து அது நம்மையும் அது ஆட்கொண்டுகிறது. பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது என்று அங்கே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே மனிதன் பாருங்க, ஒரே மனுஷனாலே, அது ஆதாம் என்கிற ஒரு மனிதனைத்தான் தேவன் படைத்தார். ஆனால் அந்த ஒரு மனிதன், அவனிலிருந்து எடுக்கப்பட்ட அவனுடைய ஒரு பாகமாகிய மனுஷி, அங்கே ஏவாள், இவர்கள் இருவரும் சேர்ந்து அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலுக்கு ஒப்பா என்று சொல்லப்படுகிறது. அதை மீறி செய்ததினாலே இங்கே நாம் பார்க்க முடிகிறது, அந்த பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசிக்க, அதுவரை இந்த பூமியிலே மரணம் என்பது பிரவேசிக்கவில்லை. ஆகவே அந்த காரணத்தினால எல்லா மனுஷர்களும் பாவம் செய்கிறபடியாக அது சந்ததி சந்ததியாக அவர்களுடைய இரத்தத்திலே அது வருகிறது. ஏனென்றால் தேவன் அங்கே ஆதாமை படைத்த பொழுது அவருடைய ரூபமாக, அவருடைய சிந்தையாக, அவருடைய எல்லா காரியங்களும் அங்கே ஆதாமுக்குள்ளாக இருக்கிறதை நாம பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அங்கே மனிதனுக்கு கொடுத்தார் என்று அங்கே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். அதற்கு முந்தின வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று அங்கே பார்க்க. அப்ப தேவனுடைய ஒரு சிறு பங்காக தேவனுக்குள் இருந்த அந்த சுவாசம், தேவனுக்குள் இருந்த அந்த ஜீவன், அந்த இரத்தம் மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் அவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான். இப்பொழுது அந்த இரத்தமானது அசுத்தமாக்கப்பட்டது. அந்த இரத்தமானது கீழ்ப்படியாமையின் இரத்தமாக மாறுகிறது. அது ஜீவாத்மா என்பது அது மரணத்திற்குள்ளாக செல்லுகிற, மரணத்தை தழுவுகிற காரியத்திற்குள்ளாக மாறி போய் விடுகிறது. ஆகவேதான் அங்கே ஆண்டவர் மனிதனை பார்த்து, நீ அதை புசிக்கும் நாளிலே அங்கே சாகவே சாவாய். 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சகல விருட்சத்தையும் கனியும் நீ புசிக்கலாம், இந்த தோட்டத்திலே இதை நீ பாதுகாத்துக்கொள், இதை பண்படுத்து, இதை நீ அங்கே பெருக்கிக்கொள், எல்லாவற்றையும் நீ செய், ஆனால் நன்மை தீமை என்கிற இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது, மனிதன் அதை மீறி செய்வதனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அங்கே இந்த பூமியிலே மரணமும் மற்ற காரியங்களும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக மரித்து அவருடைய சரீரம் இருக்கிறதை பார்க்க முடியாது. அதனால்தான் அவர்கள் அங்கே தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே அங்கே ஆண்டவரிடத்திலே அங்கே அவர்கள் சொல்லுகிறது, நான் நிர்வாணியா இருப்பதால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே தேவனை பார்த்து அங்கே ஆதாமும் அங்கே அந்த ஸ்திரீயும் அங்கே சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று விருட்சத்தின் கனியை புசித்தாலோ என்று சொல்லும் பொழுது, அவன் தனக்கு தந்த அந்த ஸ்திரீ இப்படி செய்தால் நான் புசித்தேன் என்று சொல்லும் பொழுது, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து என்னை வஞ்சித்தது என்று சொல்லி இப்படியாக அங்க அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த பாவமும் இந்த மரணமும் இந்த பூமியிலே வந்த பிறகு அதற்கு பரிகாரமாக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அதைத்தான் அங்கே நாம் இதனுடைய காரியத்திலே பார்க்கிற பொழுது அங்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு உடையை ஒன்று கொடுக்கிறார். அந்த உடையை எடுத்து அவர்கள் அங்கே தங்களுக்கு அதை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று இங்கே வாசிக்கிறோம். இங்கே தோல் உடை எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஆட்டு உடையாக, ஆடை தேவன் அவர்களுடைய தவறுகளுக்காக தேவன் அதை சர்வாங்க பலியிட்டு
தேவனே அவர்களுக்கு அந்த உடையை உண்டாக்கி தேவன் அவர்களுக்கு உடுத்தி கொடுக்கிறார். முதலாக மனிதனுக்கு தேவன் தன்னுடைய கரங்களிலே அவர்களுக்கு உடையை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படியாக மனிதன் அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாய் அங்கே சொல்லுகிறது அடுத்த வசனம், என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடி என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் மனிதனை படைத்த பொழுது அவன் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும், அவன் நித்தியமாய் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் மனிதன் இந்த காரியத்தை செய்த பிறகு அவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது, என்னென்றைக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே மனிதனுடைய ஆயுசு நாட்களை அவர் சுருங்க பண்ணுகிறார். அதைத்தான் அங்கே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் மனிதன் இந்த பூமியை அங்கே தேவன் இந்த பூமியை தண்ணீரினாலே அழித்து இந்த பூமியிலே அங்கே அக்கிரமம் அநியாயங்கள் பெறுகிற பொழுது இனி மனிதனுடைய ஆயுசு நாட்களை நான் குறைக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களை தேவன் 120 வருடமாக அங்கே அவர் குறைக்கிறதை நாம் அங்கே வேதத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. ஆகவே தொடர்ந்து அங்கே வருகிற காலங்களிலே அங்கே தேவன் என்ன விரும்பினாரோ அதை செய்யாதபடி மறுபடியுமாக அங்கே அவர்கள் அக்கிரமங்களினாலும் அநியாயங்களினாலும் மீறுதல்களினாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி அங்கே தேவனுடைய காரியங்களை விட்டு சுயமாக நடந்ததினாலே பூமியிலே பாவம் அதிகரிக்கிறதை பார்க்கிறோம். பிறகு தேவன் மோசே என்கிற ஒரு மனுஷன் மூலமாக இந்த பூமியிலே அவர் நியாயப்பிரமாணம் ஒன்று காரியத்தை அங்கே கொண்டு வருகிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே யோபு எழுதின நிருபத்திலே கூட நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே யோபு என்பவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஒரு கால் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று அறிந்து அங்கே நான் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 குமாரத்தையும் தங்களோடு போஜனம் பண்ணி அழைப்பார். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய் தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பாருங்கள், மனிதன் ஒரு கால் தேவனுக்கு பிரியமில்லாமல் அங்கே தங்களுடைய பிறந்த நாட்களிலே விருந்து நேரத்திலே அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை பேசி அங்கே தேவனை அங்கே தூஷித்தோ அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அல்லது தேவனை குறித்து அங்கே எந்த விதமான இது இல்லாதபடி தங்களை அசுத்திப்படுத்துவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளை அங்கே யோபு பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக அவர்களுடைய இலக்கத்தின்படி அந்த அவனுக்கு இருந்த அந்த 7 குமாரர்களை அந்த பிள்ளைகளுக்காக அவர் அங்கே சர்வாங்க தகன பலிகளை அங்கே ஆடுகளை பலி செலுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஏன் இந்த காரியம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை அவர்கள் அங்கே மட்டுப்படுத்தி விடக்கூடாது அல்லது தேவனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே அவருக்குள்ளாக இருந்தது. அப்படிப்பட்ட சிந்தை அவருக்குள்ளாக இருக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவே இங்கே நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிற வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கிற பொழுது ஒரு வசனம் வாசிக்கிறேன். 11ஆம் வசனமானது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த பாவம் அது ஒவ்வொரு நாளும் ஆக அது என்னை வஞ்சித்து அது என்னை கொன்று போடும்படியாக என்னை தேவனுடைய சமூகத்திலே வரவிடாதபடி அது என்னை கொன்று போடும்படியாக வந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே அடுத்து 12ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியும் நன்மையாயும் இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன்
இந்த பூமியிலே மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, இந்த நியாயப்பிரமாணையிலே உள்ள அங்கே கட்டளைகளும் கற்பனைகளும், அது ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவன் நீதியாய் இருக்க வேண்டும், அவன் நன்மை செய்கிறவனாய் நல்லது செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் தேவன். ஆகவே அது அங்கே இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லி. ஆகவே பாருங்கள், இப்படி இந்த நியாயப்பிரமாணம் நன்மையானது எனக்கு எப்படி மரணமாயிற்று, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லி. ஏன் அதை பவுல் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அங்கே ஒரு தவறு செய்தாலோ, ஒரு பொருளை இச்சித்தாலோ, அல்லது திருடினாலோ, அல்லது வீண்பலி சுமத்தி ஒருவனை தெரியாமல் கொன்று போட்டாலோ, அல்லது தன்னுடைய பொருளை ஒருவன் அபகரித்து விட்டான், கொள்ளையடித்து விட்டான் என்று சொல்லி அவர்களை அடிக்கிற பொழுது அவன் அங்கே கைப்பிசகாய் மரித்து போனாலோ, அல்லது பிறன் மனைவி மேலே ஆசைப்பட்டு அங்கே இச்சையை செய்கிற காரியங்கள், அல்லது அங்கே பொருளை அபகரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அது தெரியாமல் செய்கிற பொழுது, அறியாமல் செய்கிற பொழுது, அதற்கு பரிகாரமாக தேவன் அங்கே பலிகளை செலுத்தும்படி சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் தங்களை இன்னும் அதிகமாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அங்கே அதை மன்னிக்க முடியாத பாவமாக மாற்றி விடுகிறார். ஆகவேதான் நம்ம இங்கே வாசிக்கிற பொழுது அங்கே 17ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அங்கே பவுல் சொல்கிறார். அதிலே 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். பாருங்கள், தனக்கு பிடிக்காத காரியங்களை அவன் திரும்ப திரும்ப செய்து, விரும்பாததை செய்து, அங்கே அது தேவனுக்கு பிரியமில்லை, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரியமில்லை. யாரோ ஒரு சிலருக்கு அது நன்மையாக அல்லது ஒரு சிலருக்கு பிரியமாக இருக்கலாம். ஆனால் என் குடும்பத்திற்கோ அல்லது எனக்கோ மற்றவர்களுக்கோ பிரியமில்லை. ஆனாலும் அதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் என்று அதை தொடர்ந்து செய்வது அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கும் அநேகர் அங்கே குடிப்பழக்கம் உள்ளவர்கள், நான் இன்றோடு குடிப்பழக்கத்தை நிறுத்தி விடுவேன் என்று சொல்வார்கள். மறுபடியும் அடுத்த நாள் அதை தொடர்ந்து செய்வார். அதே போல போதைப் பொருட்களையும், அதே போல அங்கே இச்சிக்கிறவர்களையும், அதுபோல பணத்திற்காக கொலை செய்கிறவர்கள், அல்லது பொருளுக்காக திருடுகிறவர்கள், அல்லது மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள், அல்லது வஞ்சிக்கிறவர்கள், இப்படி இவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே அவர்கள் மீது அந்த குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது அவர்கள் அங்கே தங்களுக்கு தாங்களே அங்கே அந்த அந்த செய்த அந்த பாதகத்தை நினைத்து அவர்கள் மனம் வருந்தி அங்கே அவர்கள் நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் மீண்டும் அதை செய்து அங்கே தங்களை கெடுத்துக் கொள்ளுக பார்க்கிறோம். அதுதான் அங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அங்கே சொல்லு பாருங்க, இது எல்லா மனிதனுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. பாருங்கள், நன்மை செய்கிற அந்த விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதை செய்ய முடியாதபடி என்னுடைய மாம்சத்திலே ஒரு சில காரியங்கள் என்னை தடை செய்கிறது. அதைத்தான் அங்கே நான் விரும்புகிறதை செய்யாமல், நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்க, அங்கே சொல்லும் பொழுது ஆனபடியால் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், மனிதனுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும்,
மனுஷர்களுக்கு முன்பாய் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நீதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் அது அந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் போராடச் செய்து அந்த மனிதனை அவனை அங்கே அது ஒரு சிறையாக்கி போடுகிறது, அது அடிமைப்படுத்துகிறது. அதனால்தான் அங்கே பவுல் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தினின்று என்னை யார் விடுதலை ஆக்குவார்கள்? ஆகவே பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே நான் நேற்று கூட நம்முடைய செய்தியிலே கவனித்தோம், 2 காரியங்களை இங்கே பாவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று மன்னிக்கக்கூடிய பாவம், இன்னொன்று மன்னிக்க முடியாத பாவம். இந்த மன்னிக்கக்கூடிய பாவம் என்பது என்ன என்றால், அது ஆசைப்படுவது, இச்சையிலிருந்து அல்லது பொய் சொல்லுவதிலிருந்து, தீமைகளிலிருந்து அல்லது அசுத்தத்திலிருந்து, அருவருப்பிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநீதியிலிருந்து அல்லது கொலைபாதகத்திலிருந்து, பிறரை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து எந்த மனிதனும் மனம் திரும்ப முடியும். அந்த மனிதனுக்கு அந்த உணர்வு வந்து உண்மையாகவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நான் இதை செய்து விட்டேன், இனி நான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன், நான் உண்மையாயிருப்பேன், நான் பரிசுத்தமாயிருப்பேன், தேவனுக்கு பிரியமாயிருப்பேன் என்று, இனி நான் இந்த பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்று சொல்லி, என் இயேசு எனக்காக இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்து என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவருடைய அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் என்னை கழுவினது என்று சொல்லி யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரை தேவனாய் அங்கீகரிக்கிறார்களோ, அவருக்கு பின் செல்ல விரும்புகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இங்கே 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமானாலும் அதிலிருந்து மனிதனுக்கு அங்கே மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த மனிதனுக்கு அங்கே தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது. அந்த மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்தே பாவ மன்னிப்பும், அது மட்டுமல்ல நித்திய ஜீவன் தருவேன் என்கிற அந்த வாக்கு தத்தத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசம். எப்படி இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று அங்கே மனிதன் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறான். என் இயேசுதான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அவர்தான் கர்த்தராக, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து அவர் இயேசு என்கிற பெயரிலே வந்து அவருடைய சொந்த சரீரத்தை எனக்காக ஒப்பு கொடுத்து அவர் எனக்காய் மரித்தார். இன்று அவர் எனக்காக உயிர் தெழுந்து என்னை மீட்கும்படியா, என்னை அவரோடு கூட கொண்டு செல்லும்படியா இன்றைக்கு அவர் கிறிஸ்துவாக பரிசுத்தாவியாக எனக்குள் இருக்கிறார் என்று அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு மனிதனானாலும் சரி, அந்த மனிதனுக்கு அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. ஆகவே இங்கே அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு, அப்படி நடக்கிறவர்களுக்கு, அப்படி விடுதலை ஆனவர்களுக்கு அங்கே ஆக்கினை, மரணம் என்கிற அந்த தீர்ப்பு இல்லை. ஆகவே நாம் மரணத்திலிருந்து விடுதலையானவர்களாக அங்கே மாம்சத்துக்குரிய அந்த சிந்தை, ஏனென்றால் அங்கே 6ஆம் வசனம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம். ஆகவே அந்த மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை. அது என்னை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் தேவனுடைய காரியங்களுக்கு அங்கே கீழ்ப்படியாதவனாக, அங்கே அதற்கு பிரியமில்லாதவனாக நான் நடந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுதோ நான் தேவனை ஏற்றுக்கொண்டதனால் இப்பொழுது தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமாக இருப்பதால், அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாம் அறிக்கை செய்கிறோம். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். ஆகவே அங்கே அதைத்தான் அங்கே வேதமும் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே தேவனால் பிறப்பது இந்த உலகத்தை ஜெயிக்கும், அது மட்டுமல்ல தேவனால் பிறக்கிற ஜனங்களுக்குள்ளாக அங்கே பாவம் இல்லை என்று பாருங்கள். அந்த மனிதனுக்கு
அந்த மனிதனுக்குள்ளாக அங்கே பாவம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. அங்கே நான் வாசிக்கிறேன் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆகவே நாம் இப்பொழுது மறுபடியுமாக இந்த பூமியிலே மறுபிறப்பை அடைகிறோம். அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னபடி ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் மறுபிறப்படைகிறோம். அதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் அவிசுவாசியாய் இருக்க மாட்டேன், நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், அநீதி செய்ய மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டேன், நான் அங்கே வஞ்சிக்கிற காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறோம். இப்பொழுது இதற்கு பரிகாரமாக தேவன் அங்கே தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுகி ஞானஸ்நானத்தின் மூலமாக இங்கே நாம் தேவனை ஏற்றுக்கொள்கிற பொழுது இப்பொழுது அவருடைய சொந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். ஆக இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அது மட்டுமல்ல, அங்கே 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆகவே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே நாம் இனி மரணத்திற்கு உட்படாதபடி, நாம் தேவனோடு கூட இருக்கும்படியாக, நாம் தேவனில் நிலைத்திருக்கும்படியாக அது நம்மை செய்கிறது. ஆகவேதான் நாம் அங்கே சத்தியத்தை பேசுகிறோம், பொய்யை அல்ல. அல்லது அங்கே மாம்ச சிந்தையிலே சிந்திக்காதபடி அங்கே தேவனுக்கு ஏற்ற சிந்தை, தேவன் எதை விரும்புகிறாரோ அந்த சிந்தை, தேவனுக்கு பிரியம் எதுவோ அந்த பிரியமான காரியத்தை செய்கிறோம். அந்த உலகத்தின் இச்சையோ உலகத்தினுடைய காரியங்கள் இல்லாதபடி தேவ சித்தத்தின்படி செய்து நாம் என்னென்றைக்கும் தேவனுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அது நமக்கு அங்கே மரணம் இல்லை, ஆக்கினை இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அது நம்மை எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் நம்மை மீட்டு கொள்ளுகிறதாக இருக்கு. அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே அங்கே தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த மறுபடியும் அந்த பழைய அந்தஸ்துக்குள்ளாக செல்கிறோம். எப்படி ஆதாமை அவர் தன்னுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே வைத்தாரோ, இப்பொழுது நாமும் அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை என்கிறோம். அதைத்தான் 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். பிதாவான் அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு ஜனங்கள் அவரை அறிந்தும் அதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறார். அதைத்தான் இங்கே நான் இன்னொரு பாவம் என்பது, மன்னிக்கக்கூடிய பாவம் நாம் பார்த்தோம். இப்ப மன்னிக்க முடியாத பாவம் என்பது அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே 2 பேதுருவிலே அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களாகவே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழ்கிற அந்த மனுஷன் மறுபடியுமாக அங்கே தன்னுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தி கொண்டோ அல்லது இச்சையோடு வாழ்ந்து கொண்டோ அல்லது மாம்ச சிந்தையின்படி நடக்கிற பொழுது அது தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக, அது துணிகரமாய் செய்யும்படிய, அது அகங்காரத்தோடு செய்கிறது. அது மட்டுமல்ல, தேவனை குறித்து தூஷிக்க அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் அங்கே யோபுவும் சொன்னார், என் பிள்ளைகள் அறியாமல் தேவனை தூஷித்திருந்தாலோ அல்லது அறியாமல் பாவம் செய்திருந்தாலோ அவர்களுக்காக நான் தேவ சமூகத்திலே அவர்களுக்காக நான் சொல்லி அங்கே சர்வாங்க பலியிடுகிறேன் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு முறையும் அதை செய்கிறான். ஆனால் இப்பொழுது இனி ஒரு பலி இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகத்திலே. ஆகவே இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை தேவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இனி ஒரு பலி கிடையாது. ஏனென்றால்
ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள போல இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் ஒரு முறைதான். இனி அவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து மரிப்பது என்பது இல்லை. ஆகவே அவர் ஒரு முறை வந்து மரித்தது நம்ம ஒவ்வொருவருக்காக. இந்த பூமியிலே இந்த 2000 ஆண்டுகளாக அவர் மரித்ததிலிருந்து யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் இனி பிறக்கிற யாருக்கானாலும் சரி அவர்களுக்காக அவர் மரித்தார். அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டபடி அவர்கள் அதை சரியாக நடக்க வேண்டும். அவர்கள் தேவனை தூஷிக்காதபடி அல்லது தேவனுக்கு துணிகரமாய் செய்கைகளோ அகங்காரமாகவோ அல்லது அசட்டை பண்ணுவர்களாகவோ அசுத்தத்தோடோ இச்சையோடோ அல்லது மாம்ச சிந்தையோடு மறுபடியும் ஜீவிக்கிற பொழுது அவர்களுக்கு தேவனிடத்தில் இருந்து அங்கே மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அதுதான் அங்கே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அங்கே அவர்கள் பேசுகிறார்கள் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும் பொழுது அந்த காரியத்தை சொல்கிறார். நான் அதை வாசிக்கிறேன். மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார் என்பதை பாருங்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்க 28ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மனிதனை குறித்து தூஷிப்பதோ அல்லது அவனுடைய முன்னோர்களையோ அல்லது மற்ற பொருளை குறித்தோ அல்லது அவர்களுடைய காரியங்களை குறித்தோ இப்படி எந்த காரியத்தை குறித்து மனிதன் செய்தாலும் அவனுடைய பாவம், அக்கிரமம், தூஷணங்கள், அவனுடைய தேவனுக்கு விரோதமான கருங்குவைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது அவனுக்கு தேவன் கிருபையாய் அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் தேவ ஆவியாகிய அந்த பரிசுத்தாவி தேவனையே விரோதமாய் தூஷிக்கிறார். தேவன் என்று அறிந்தும் அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் போவது ஒரு பிரிவினராக இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் அங்கே தேவன் என்று அறிந்து அவருக்கு விரோதமாய் அவரை தூஷிக்கிற காரியம், அதுதான் தேவனிடத்திலிருந்து என்றைக்கும் மன்னிப்பில்லை. அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்வார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆகிய நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவன் நமக்கு கொடுத்த இந்த பாவ மன்னிப்பை, இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து போகாதபடி, அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாதபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனை குறித்து அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களும் தேவனை அறிய நாம் அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக செய்திகளை கொண்டு செல்ல நாம் தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பலப்படுத்தும்படியாக நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்ட நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இதோ பூமியிலே காணப்படுகிற பாவங்கள் அது எப்படி ஒரு மனிதனை அசுத்திப்படுத்துகிறது, ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாய் அக்கிரமத்தில் அநியாயத்திலும் மீறுதலும் செய்கிறது என்று வாசி. அதற்கு மன்னிப்பாக, அதற்கு கிருபையாய் நீருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருப்பா. நீரே பலியாக எங்களுக்காய், நீரே ஆண்டவரே பலி ஆடாக நீர் வந்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு இரக்கம். யாரெல்லாம் உண்மை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உண்மை குறித்து சொல்ல எங்கள் மேல் இரக்கம்பா. தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தி உடைய நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆதே. ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய்
ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல இந்த அல்ஃபா ஒமேகா வாய்ஸ் ஆஃப் காட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தினசரி வேத பகுதிகளை அங்கே அடியனாகிய நானும் ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன். அதுபோல ஊழியர்களும் விசுவாசிகளும் தங்களுடைய சாட்சிகளை தங்களுடைய செய்திகளை கொடுக்க போக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும்